வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு பழமையான ஈசன் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே அமிர்தாம்பிகை சமேத ஸ்ரீ இளம்பிரைநாதருங்கிற பிறைசூடிய பெருமான் என்று அழைக்கப்படுற சந்திரசேகர சுவாமியா ஈசன் காட்சி கொடுக்கிறார். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு. காமக்கூர் இல்லைன்னா காமத்தூர்னு சொல்கிறாங்க. ஆரணி வட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ருத்ராட்ச பந்தலுக்கு கீழே ஈசன் தனி சன்னதியில் லிங்க திருமேனியாக காட்சி கொடுக்குறார். பராசக்தி அன்னை சுயம்பு வடிவமாக இருந்து தனி சன்னதியில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த ஒரு காலத்தில் தட்சத்தின் சாபத்தினால ஒளியிலேருந்து கலையிலேருந்து துவண்ட சந்திரன் மீண்டும் தன் பொலிவினை பெறத்துக்காக வழிபட்ட சிவ தலங்களில் இந்த தலமும் ஒன்று. அதனால தான் இங்கே சந்திரசேகர சுவாமியாக அழைக்கப்படுறார். சந்திரனுக்கு சாப விமோச்சனமும் கொடுத்துட்றார். கடகராசிக்காரர்களை வழிபட வேண்டிய ஒரு சிறப்பு தலமாகவும் இந்த தலம் விளங்குது. இங்கே சோமவார வழிபாடு ரொம்பவே விசேஷம். காண்பதற்கு அரிய காட்சியாக நடராஜர் சதுர தாண்டவ காலத்தில் இங்கே காட்சி கொடுக்கிறார். ஆலய வளாகத்தில் திரிபுர சுந்தரி அன்னை காமாட்சி அம்மன் வடிவில் சந்திரசேகர சுவாமிகளால் வழிபட்டிருக்கார். அதாவது ஆதிசங்கரால் வழிபட்டதுனால இங்கே ஸ்ரீசக்கரம் நிறுவி சிறப்பிச்சிருக்கார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, காமத்தூர் அப்படின்னு அழைக்கிறாங்க. பின்காலத்தில் மருவி காமக்கூர்னே இந்த ஊரை பற்றி சொல்கிறாங்க. உள்ளூர் மக்களை தவிர வெளியூர் மக்களால் அதிகம் அறியப்படாத இந்த கோவிலை பற்றி பார்த்தோம். இங்கே தலவிருஷம் மகிழ மரம். இச்சிவத்தலத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை இடதுபுறம் இருக்க ஒரு மயில் திரும்பி இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் மயில் மேலே இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்குறார். இங்கே இவ்வளோதான் இன்றைக்கி சிறப்பு பார்த்தோம். நன்றி, வணக்கம்.